He was not weak in faith. அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. He was not weak in faith. பாருங்கள், ஆபிரகாம் வயது சென்றவன். He was an old man. சரீரம் அங்கே பலவீனப்பட்டிருந்தது. His body was weak. வாக்குத்தத்தத்தை பெறக்கூடிய தகுதி அவனுக்கு இப்பொழுது இல்லை. That particular promise, he didn't have that quality to receive that promise. ஆனால் வேதம் சொல்கிறது, what the Bible says, சரீரம் பலவீனப்பட்டிருந்தாலும் though his body was weak, விசுவாசத்தில் அவன் பலவீனமாக இருக்கவில்லை. he was not weak in faith. எங்களுக்கும் கூட, even to us, நாங்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கலாம், we may be old, எங்களுடைய சரீரங்களிலே பலவீனங்கள் வரலாம், we may have weaknesses in our bodies, விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கக்கூடாது. but we should not be weak in our faith. Hallelujah, 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 hallelujah. பவுல் சொல்கிறார், Paul says, விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். he says, I have kept my faith. என் ஓட்டத்தை முடித்து I have finished my race. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். I have kept my faith. எங்களுக்கு தந்ததான ஒரு ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடிக்க மாட்டோம். And the Lord has given this race and we have to run it. எங்கள் விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். And we should keep our faith. விசுவாசம் எப்படி வருகிறது? How did our faith come to us? வேதம் சொல்கிறது, The Bible says, வேத வசனத்தை நாங்கள் கேட்பதினால் faith came to us by hearing God's word. நாம் வேதத்தை அதிகமாக படிக்க வேண்டும். We should study or learn God's word. தேவனுடைய காரியங்களை நாங்கள் ஈடுபட வேண்டும். We should get involved in the things of God. அடுத்ததாக அந்த வேத வாக்கியங்களை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிக்கை பண்ண வேண்டும். And also we should tell the other people about the Lord's word. அப்பொழுது எங்களுடைய விசுவாசம் வர்த்திக்கிறது. When we do this, our faith increases. இன்றைய கிறிஸ்தவர்கள் இதை தவறவிடுகிறார்கள். Many Christians nowadays neglect. நான் பல நாடுகளிலே போய் பிரசங்கம் செய்கிறேன். I go to different countries and preach there. சபைகளிலே காணப்படுகிற குறை என்னவென்றால், the defects or the shortcomings in the churches I see is, அவர்களுடைய விசுவாசம் குறை. and many people have lack of faith. சோதனைகள் வரும் பொழுது, When hardships or temptations come, பிரச்சனைகள் வரும் பொழுது, when problems come, வியாதி வரும் பொழுது, when illnesses come, தங்கள் விசுவாசத்தை விட்டு தேவனை மறுதலிக்கும் நிலைமைக்குள் வருகிறார். and they give up their faith and sometimes they deny God. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear God's children, நீங்கள் அவரை மறுதலித்தாலும், if you deny God, வேதம் சொல்கிறது, the Bible says, தேவன் தன்னைத்தானே மறுதலிக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. He will not deny himself. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Amen. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear God's children, இந்த காலை வேளையிலே this morning, தேவ ஆவியானவர் the Spirit of the Lord உங்கள் உள்ளங்களிலே கிரியை செய்கின்றார். is working in your heart. நான் அதை உணர்கிறேன். I could feel that. நீங்கள் விசுவாசத்திலே In faith, வல்லவர்களாய் இருக்க வேண்டும். you should be strong. இதற்கு இரண்டு காரியங்கள். ஒன்று, நாங்கள் தேவனிலே பலப்படுவது. அடுத்தது, உங்களுடைய பலவீனத்தை. இரண்டு காரியங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன். I am going to show two examples from the Bible. One is being